குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இது பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி. அதுக்கு நம்ம என்னென்ன ப்ராபர்ட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் கடந்த ஒரு 2 நாளாகவே ஒரு பாக்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் ரெண்டையும் டிகே பண்ணியாச்சு. கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் டிகே பண்ணியாச்சு. மார்க்கெட் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் அதை ஃபஸ்ட்டு இப்போ இதாக பார்த்துடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா 54,072 ரூபா, அதாவது மண்டே ஈவினிங் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 54,026 ரூபா. ஆனால் நேற்றோட ஸ்பாட் பாருங்க 53,968. அதாவது மண்டே க்ளோஸ் ஆகிறப்ப மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்தது. நேற்று க்ளோஸ் ஆகிறப்ப மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கு. ரொம்ப 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 முக்கியம். மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கப்ப புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஆகணும். ஆனால் புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி மார்க்கெட்டை பாசிட்டிவ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மார்க்கெட் எக்காந்து கொண்டு கீழே போகக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட் எக்காந்து கொண்டு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெகட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டை நேற்று பாசிட்டிவ் மாற்றி மார்க்கெட்டை கீழே போகாம தடுக்கிறாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஐவி இது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எஸ்டர்டே, அதாவது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கால் சைடில் கம்மியாகவும் புட் சைடில் அதிகமாக வந்தது. ஆனால் நேற்று பாருங்க, கால் சைடில் அதிகமாகவும் புட் சைடில் கம்மியாகவும் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ கால் சைடில் டைம் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. கால் சைடில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கு, இன்னைக்கு புட் சைடில் டைம் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு நேற்று முடிக்கிறப்ப சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. இதுவும் மைண்டில் வச்சுட்டு நோட் பண்ணுங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் இல்லை ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. குளோபல் மார்க்கெட் அப்படி தான் சொல்லுது. அப்படி ஒரு வேலை ஆனால் மார்க்கெட் என்ன நடக்குது, ஐவி எப்படி இருக்குன்னு ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியது ஐவி. காலையிலேயே பிலோ 10 பிலோ 5க்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ்லேயே நீங்கள் முடிச்சிடுவாங்கன்னு அர்த்தம். இல்லை மார்க்கெட் ஒரு நல்ல மொமெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா ஐவி கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் 13, 14 அந்த மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷத்துல செக் பண்ணுங்க. ஐவி 10 கீழே அந்த தயவு செய்து ஆப்ஷன் பையர்ஸ் நீங்க மூடி வச்சுட்டு வேற வேலையை பார்க்கலாம். இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நிஃப்டி பாருங்க பாசிட்டிவ், அதாவது 1.35 ஜஸ்ட் பர்சனல். ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்க நெகட்டிவ். நிஃப்டி 1.5 அட்லீஸ்ட் ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 80 ஒரு 100 பாயிண்டாவது ப்ளஸ்ல இருந்திருக்கணும். ஆனால் இல்லை. இதுக்கு ஏன் அப்படின்னா, எப்பெல்லாம் டைம் வேல்யூ அதுக்கு முன்னே கால் சைடில் அதிகமாச்சோ அப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் பண்ணி மார்க்கெட்டை சமன்படுத்துவாங்க, அதாவது ஈக்குவலைசேஷன் பண்ணுவாங்க. அதுதான் நேற்று நடந்திருக்கு. இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட் எப்பெல்லாம் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கோ அப்போ இண்டெக்ஸ் ஷார்டேஜ் ரேஷியோ பண்ணி
அதை வந்து மார்க்கெட்டை ஈக்குவல் பண்ணுவாங்க, டிகே பண்ணி ஈக்குவல் பண்ணுவாங்க. அதுதான் நேற்று நடந்திருக்கு. இதையும் நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட் நம்ம என்னென்னலாம் பார்க்கணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது முக்கியமாக பார்க்க வேண்டியது இது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு போய் ஸ்டார் டேட்டா போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, மார்க்கெட் நேத்தோட அதாவது மண்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 54,105, மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 53,917 பாசிட்டிவ் க்ளோஸில் முடிச்சிருக்காங்க. அதாவது மார்க்கெட் இந்த வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 54,247 தான் இப்போ இருக்கிற ஆல் டைம் ஹை, வீக்லி ஹை. அதாவது இப்போ இந்த வீக்கோட ஹை. போன வீக்கோட ஹை எதுன்னு பார்த்துடலாங்களா? 54,66. 54,66. மார்க்கெட் நேற்று என்ன நடந்துச்சு பாருங்க, 54,110 ஓப்பன் ஆகி லோ 53,904 போய் 53,968. அதாவது போன வீக்கோட ஹைக்கு கீழே தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, போன வீக்கோட ஹைக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே லோ தான் இந்த லோ இருக்கு, 904. 53,900 கீழே மார்க்கெட் நிலை பெற்றால் அது வேற சினாரியோ. 54,244 மேல நிலை பெற்றால் அது வேற சினாரியோ. இதுக்கு நம்ம மெயினா பார்க்க வேண்டியது எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை, ஓப்பன் ஹை. இது ஒரு சினாரியோ. எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் லோ, ஓப்பன் லோ. இது ஒரு சினாரியோ. ரொம்ப 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 முக்கியம் இன்னைக்கு மார்க்கெட்ல. ரொம்ப 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 கவனிச்சு பார்க்க வேண்டியது. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி, நாளைக்கு நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி, எப்படி ட்ரேடை கொண்டு போறாங்கன்ட்டு நம்ம காலையிலே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணிடலாம். சைடு வேஸ் வரத்துக்கு 80% சான்ஸ் இருக்குன்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். நடக்கலாம், நடக்கலாம், ப்ராபர்ட்டி சான்ஸ் எப்படி வேணா மாறலாம். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா பார்த்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது நல்லா நான் வச்சுக்கோங்க. நான் நம்ம குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல லைவ்ல நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன அப்படின்னா, மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஒருவேளை இன்னைக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே நிலப்பட்டால் புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, இல்லை லாஸை புக் பண்ணுவாங்க. இல்லை மார்க்கெட் இதுக்கு மேலே நிலப்பெற்றால் கால் செல்லர் பேனிக் ஆகிற இடம். கால் செல்லர் பேனிக் ஆகிற இடம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆப்ஷன் பையரை வந்து எங்கே நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, கால் செல்லர் ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணணும், இல்லை புட் செல்லர் ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். மற்றபடி சைடு வேஸுக்குள்ள நம்மளுக்கு வேலையே இல்லை. இங்கே நம்மளுக்கு வேலையே இல்லை. அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஐவி, அந்த கால் செல்லருக்கு ஹை லோக்கு குள்ள இருக்காங்களா, இல்லை அதுக்கப்புறம் இருக்காங்களா என்னன்னு சொல்லி அதை பார்க்கணும். ரொம்ப 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 முக்கியம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி. ஆனால் மந்த்லி எக்ஸ்பைரியில் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கொடுத்தே ஆகணும். மந்த்லி எக்ஸ்பைரியில் ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். நடக்கலாம், நடக்காம போகலாம். 80% இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20% என்ன வேணா நடக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வச்சுக்கோங்க. நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். என்னென்ன பார்க்கணும், எஸ்டர்டே ஹைக் மேலே இருக்கா, ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கா, ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான்னு பார்த்து ஒரு சினாரியோ. எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கான்னு பார்க்கறது இன்னொரு சினாரியோ. இதுக்கு இன்பிட்யூவில் இருந்த சைட்வேஸ். ஏன்னா மார்க்கெட்டை ஆல்ரெடி 2 நாளாக வந்து சைட்வேஸில் பண்ணி டிகே பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு ஈக்குவலும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் கால்டு இன்னைக்கு ஒரு வேளை நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த கால் சைடு இருக்க டைம் வேல்யூம் டிகே பண்ணிடுவாங்க, அதாவது ஈக்குவல் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளைமேக்ஸ். அதை ரொம்ப 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 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி நாம வந்து ட்ரேடிங் வந்து இன்னையோட முடிய போறது இல்லை. இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்கு, எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. சைக்காலஜி, டிசிப்ளின், எமோஷன் ரொம்ப 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 முக்கியம். அதை பார்த்து கவனிச்சு ட்ரேட் பண்ணுங்க. நம்ம வந்து மார்க்கெட்டை நம்ம ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் தான் போவோம், இல்லை பிஇ தான் போவோம்,
அப்படின்னு நினைச்சிட்டு மார்க்கெட்ல உட்காராதீங்க. மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்ட்டு பார்க்கணும். மார்க்கெட் போற பக்கம் தான் நாம போகணுமே தவிர, நாம நினைக்கிறபடி மார்க்கெட் போகணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது மிகப்பெரிய லாஸஸ் தான் கொண்டு போய் முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மிகப்பெரிய லாஸஸ் தான் முடியும். நான் லைவ்ல முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ்ல அப்டேட் பண்றேன். இன்னைக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நான் லைவ்ல அப்டேட் பண்றேன். அதே மாதிரி இந்த லெவல்ஸையும் நம்ம குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. சைக்காலஜி, டிசிப்ளின், எமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு ரொம்ப நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணும். நேற்று ஆக்சுவலி 2 நாளாவே ரொம்ப டெஸ்ட் பண்ணிருச்சு. இன்னைக்கு டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது என்னன்னு கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வியூஸ் போகுது, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பிடிக்கலனாலும் லைக் பண்ணி கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்படுது, நீங்க இப்படியே தான் சொல்றீங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ஒர்த்தபிளான, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தபிளான வீடியோ தான். ஏன்னா ஒரு மார்க்கெட் அடுத்த ட்ரெண்டுக்கு போகுதுன்னா ஹையோ லோவும் கட் பண்ண போகுது. டெய்லி நீங்க இதே தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்ம ஒரே தொழில டெய்லி கடை திறக்கிறோம், சாயந்தரம் போடுறோம், கடை திறக்கிறோம், சாயந்தரம் போடுறோம், இதே தான் நடக்குது. ஆனா அதுல என்ன வருமானம் வருது அதுதான் நம்ம பார்க்கணும். அதே தான் இப்பயும் நான் சொல்றேன், அதை நான் வச்சுக்கோங்க. இது நடக்காம மார்க்கெட்ல எதுவும் நடக்காது. அதையும் நான் ஆணித்தனமா சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் மீண்டும் ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.